திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோயில் பூத்திருவிழா கொண்டாட்டம். 27வது ஆண்டாக அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து பூச்சொரிந்து வழிபட்ட பக்தர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள ஆரல்மிகு பூமாயி அம்மன் கோயில் பூத்திருவிழாவை முன்னிட்டு திருப்பத்தூர் கணேஷ் நகர் பகுதி பொதுமக்கள் பால்குடம் மற்றும் பூத்தட்டுக்கள் எடுத்து வந்து அம்மனுக்கு பூச்சொரிந்து வழிபட்டனர். திருப்பத்தூரில் அமைந்துள்ள ஆரல்மிகு ஸ்ரீ பூமாயி அம்மன் பேசும் தெய்வமான இப்பகுதி மக்களால் போற்றப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. இக்கோயிலில் 7 சப்த மாதர்களில் நடுவில் மூலவராக எழுந்தருளி அருள்வாளிக்கும் வைஷ்ணவியை பூமாயி அம்மனாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பூச்சொரிதல் விழா பக்தர்களால் கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் இவ்விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. மே 6ஆம் தேதி முதல் 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகர்ப்பகுதி மக்கள் பூத்தட்டுகள் பால்குடம் சுமந்து வந்து பூமாயி அம்மனை தரிசனம் செய்து வழிபடுவது வழக்கம். அதேபோன்று இன்று 27வது ஆண்டாக கணேஷ் நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பால்குடம் பூத்தட்டு சுமந்து நகரின் முக்கிய வீதியில் வழியாக மேலதாளங்கள் வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். பின்பு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று பூக்களால் பூச்சொரிதல் நடைபெற்றது. தொடர்ந்து 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது. அம்மனுக்கு சாத்தப்பட்ட பூக்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. அப்பகுதி பொதுமக்களை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பூக்களை காணிக்கையாக செலுத்தினர்.
வேணா மாத்துங்க. வருவாங்க அங்கேயே வருவா அப்படின்னு வழியை விட்டு விட்டுங்க கும்பிட்டா ஓரத்தை வழியை விட்டுங்க அது வெளியே கொடுத்துரு. நீங்களே கொடுத்துறீங்களா இல்ல கரண்டி வச்சிருக்கா கரண்டியான கொடுத்துரு. அப்படியே வருவாங்க. முன்னாடி வாங்க சாமான் ஒரு பாலத்தில் வாங்கிக்க சேர்த்து வாங்க அப்படி இங்கே கொடுங்க